தாபாக அரசு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறது, அதுதான் சொல்லணும். ஏனென்றால் இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்த்ததில்ல. ஏதாவது பேசினானா வழக்கு தொடுக்கப்படும், பின்பு விசாரணை நடக்கும், அந்த கேஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலை தான். ஆனால் என்ன பேசினாலும் நம்முடைய ஆளுகின்ற ஆட்சியை பற்றியோ ஆளுகின்ற முதலமைச்சரை பற்றியோ எதுவுமே பேசக்கூடாது என்று கருத்துரிமைக்கே ஒரு தடங்கல், கட்டுப்பாடு, பூட்டு போடப்படுகிறது அப்படின்றது நான் வன்மையா இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதே போலதான் பத்திரிகையாளர் நிலைமையும். இன்னைக்கே உங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு உங்கள் மேல எந்த ஒரு மரியாதை காட்டப்பட்டது என்பதை நாங்கள் எல்லாம் எல்லா வீடியோலையும் பார்த்தோம். பத்திரிகையாளர்களுக்கும் ஜனநாயகத்தின் 4வது தூணாய பத்திரிகைக்கும் அதே நிலையை தான் இந்த அரசு அதே நடவடிக்கை எடுக்கிறது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொய் குற்றச்சாட்டு சொல்லி விசாரணை பேரையில கொண்டு அவர்களுடைய மன உளைச்சலை உண்டாக்குகிற ஒரு செயலை செய்யறாங்க. உதாரணமா இன்னைக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 லேடிஸ் இருந்தோம், 32 லேடிஸ் இருந்தோம். 32 லேடிஸ் எப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னா 9:20க்கு ரிலீஸ் பண்றாங்க. 6 மணிக்கு மேலே நம்ம பெண்களை எங்கேயுமே கைது பண்ணியோ ஒரு இடத்துல வைக்க கூடாது. 9:20க்கு ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா இவருக்கு தீர்ப்பு முடிஞ்சாதான் எங்களை ரிலீஸ் பண்ணணுமா, நாங்க ரிலீஸ் ஆனாதான் கோயில்பேட்டில் உள்ளவங்களை ரிலீஸ் பண்ணுமா? எவ்வளவு ஒரு அடக்குமுறை என்பதை பொதுமக்கள் நீங்கள் பாருங்க. காணாத கண்டவன் அவுப்பானா முனிவானான்னு ஒரு பழமொழி உண்டு. அதே போல இவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஆனா தாவாக்காரங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த அளவுக்கு தமிழ்நாட வளர்ச்சி அடைய செஞ்ச ஒரு கட்சி, அவர் 3 முறை எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு, மக்கள் பிரதிநிதி, 2 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட விளையாட்டுக்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எதுக்குமே மரியாதை இல்லை. ஜனநாயகம் இன்னைக்கு காலில் போட்டு பூட்ஸ் காலால் மிதிக்கிறது இந்த தாவாக அரசு.